அமுதா, புஷ்பா கழுத்துல நகையை பத்தியா? எப்படி தூக்கி அள்ளி மாட்டி வச்சிருக்கானே. இரு இரு, என் ஆரணத்தையும் நான் தூக்கி மாட்டிட்டு வந்துடுறேன். அப்பதான் சரிப்படும். நெக்லஸ் கூட வேணா ஆற மட்டும் போட்டா போதும். இரு இரு. ஆ, போயிட்டு வா சசி. எல்லாம் பார்த்துட்டே நின்று என்னம்மா செய்ய? என்ன மாதிரி போயிட்டு சந்தன குங்குமம் எடுத்துட்டு வாங்க, பிள்ளைக்கு நகல அலங்க வச்சு விட்ருவோம். அப்பா, அந்த நலங்கு வைக்க மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வா, போ. ஆ, சரிக்கா. அங்க நிக்கிறாளே ஒரு ரோஸ் கலர் சேலை, அவ யாரு? அவ அந்த ரெங்கராசு இருக்கான்ல, உதவாக்கற அவன் பொண்டாட்டி. ஓ, அவன் பொண்டாட்டியா? நினைச்சேன் அப்பவும். ஆமாடி, அவன் பொண்டாட்டி தான். ஆமா ஆமா, நின்னுட்டு போறா, நமக்கு என்ன வந்துச்சு? அட பாடுறா, பேங்க்ல வச்சிருந்தீங்களோ? இந்தாங்க குங்குமத்தட்டு. கொண்டா புஷ்பா. வயசானவிய நீங்க வச்சுடுங்க ஃபர்ஸ்ட். கொண்டா. இந்த அப்பா அம்மா மெதுவாக வச்சுடு. இது என்ன இந்த கண்ணை ஃபுல்லாக அங்கங்கே அப்பி வச்சிருக்க? ஏ, அப்படி தாண்டி அப்பணும். இது என்னது? சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம்னு அப்படிதான் அப்பணும். அப்புறம் என்ன உனக்கு என்ன பொட்டு மாவி அப்பாவ? இன்னைக்கு நலங்கன்னா அப்படிதான். இதெல்லாம் பேசாம பொறுமையா இருக்கணும். அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு அப்பனுங்கன்னா அப்பி விட்டு தீத்தாதியா? அப்புறம் இவ சொல்றாளடி, எல்லாருமே வேணுக்குன்னே நிறைய நிறைய பூசி விடுங்க. அந்த தட்டை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். அமுதா, அந்த புஷ்பா மட்டும் நகையை போட்டு ஆட்டிட்டு திங்கிற பத்தியா? என் மாமியை கறி வீட்டை பூட்டி சாவி எங்கே தொலைஞ்சு கொண்டு போனாலும் தெரில. போயிட்டு வீட்டை துளாவுத்துறாரு, சாவி அட்ரஸே காணும் தெரியுமா? பேசாமல் போன்ட்டு வந்துட்டேன். எப்படி நிற்கிறா பாரு புஷ்பா. சே, ஒரு நான் நகைப்படாமல் மறந்துட்டு வந்துட்டேன். பாரமுதா, அவள் நிற்கிற ஸ்டெயிலாக பார்த்தா பிடிக்க மாட்டேது. மாமிக்களே வரட்டு வச்சு நச்சிட்றேன். எங்கிட்டு தான் சாவியை கொண்டு போச்சுன்னு தெரில. நீ எதுக்கு அதட்ட சாவியை கொடுத்த? வீட்டை தான் பார்த்துக்க இந்த வந்துடுறேன்னு. எங்கே போச்சுன்னே தெரில. அழகான கொண்டா, இந்தா நீ வாங்கி போடுக்கா, போட்டு விடுக்கா. அத்தே, அந்த அக்காட்ட கொடு. அடுத்து யார் பூசலியோட பேசுங்க. இந்தா வளரே, இன்னைக்கு ஆளு என்ன அழகா இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்க. அடுத்து கொஞ்சம் என்கிட்ட கொடுங்கக்கா, நான் டக்குன்னு போட்டு போறேன். பிள்ளை அழுதாலும் அழுகு. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா உனக்கு? எங்க வீட்டிலலாம் பிள்ளை குட்டி இல்லையா? நாங்கள தான் போய் பார்க்கணும். நில்லு, உனக்கு என்ன இப்ப? எங்களுக்கும் வீட்டில் வேலை நிறைய இருக்கு. ஏக்கா நீ போடுக்கா, போட்டு என்கிட்ட கொடு. அடுத்து இந்த அக்காட்ட கொடு. உங்க வீட்டில் என்ன பால் குடிக்கிற பப்பாவா இருக்கு? அந்த அக்கா கை குழந்தைய வச்சுக்கிட்டு கேட்குது. அமுதா, நீ என்ன ரொம்ப பேசுறா? ஏ, அவ கூடயே தெரியல, நீ கூட்டாளி. நீ பேசாதடி. எங்களுக்கு தான் வேலை வீட்டில் இருக்கு, உங்களுக்கு என்னடி நாளோடைய மாதிரி தெரியவிய? ஏக்கா நீ போட்டியா? போட்டேன், கொடுங்க. இந்தாங்க நீங்க போடுங்க. அமுதா நில்லு, அப்புறம் நமக்கு போட்டு போவோம். பிள்ளை அழுகுதுன்னு சொல்றேன், மாத்தி மாத்தி போடுறீங்க. ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் எவ்வளோ நேரம் ஆகுது? அமுதாக்கா வாக்கா, நீ போடு. எதுக்கு இப்போ அழுகிற மாதிரி பேசுகிற? சியாமலா சித்தி தள்ளி நில்லுங்க, அமுதாக்கா போட்டுறட்டும். என்ன வளரே, நான் போடுறதுக்கு நிற்கிறேன், நீ அவ்வளோ கூப்பிடுறா? ஏன் நான் போட வேணாமா? உங்க அம்மா கூப்பிட்டதுக்காக வந்தேன் பாரு. ஐயே கோச்சுக்கிறாதீங்க, அவங்க பிள்ளை அழுகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக போட்டுட்டு போவாங்களேன்னு நினச்சேன். ஏன் எங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலை இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தோமா? சரி சித்தி, போடுங்க போடுங்க. அடுத்து எனக்கு கொடுங்க. இருங்கக்கா, பிள்ளை அலற சத்த மாதிரி கேட்குது. நான் பக்கத்து வீட்டு தானே, நான் போயிடுறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற உனக்கே நீ போகணுன்னா நான் போகிறதில்ல. தூரமாக இருக்குல்ல எங்கள் வீடு. ஏக்கா போட்டேன், நீங்கள் வாங்க. வளரே, இன்னைக்கு என்ன அழகா இருக்க தெரியுமா? எடி, உன் வீட்டுக்காரோட பிறந்தவி எத்தனை பேரு? அமுதா ஒன்னதான் கூப்பிடுதான்னு நினைக்கிறேன். அமுதா இங்கதான். அமுதா பிள்ளையா? அந்த அமுதா வந்துரும். எங்க வீட்டுக்கார் கூட ஒரு அண்ணன் இருக்கு. வீட்டுக்கார பாத்தியா? நல்லா நேர்ல நல்லா இருக்காரு. கதை பேசுறதுக்கு இப்ப நேரமா? தட்டை கொடுத்தா நான் டக்குன்னு பொட்டு வச்சுட்டு போவேன்ல. அட இவ கிடக்குறா. வளர நீ பேசி என்ன? வீடெல்லாம் நல்ல வசதியா? நல்ல பெரிய வீடா? ஆமா சித்தி, பெரிய வீடு தான். சீக்கிரம் போட்டு வைங்க. கேக்குறதுக்கு இவ்வளவு சிலுப்பு நீ எல்லாம் எங்க மாமியார் வீட்டுல போய் இருக்க போறீங்க? போ. ஏன் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டியோ? அமுதா கடை கொடுத்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு அவைய போவாங்கல்ல. எவ்வளவு நேரம் நிக்கிறா அவ, பாவம் இல்ல? என்னடி ஆளுக்கு அமுதாங்கிறியா? புஷ்பா தான் ரொம்ப நேரம் ஆயிக்கிறா. புஷ்பா நீ வாடி. ஏய், கைய வச்ச தட்டுல தொலைஞ்ச. அமுதா நீ போ. யாருக்குமே என்கிட்ட கொடுக்க விருப்பமே கிடையாது. ஏன் அப்படி என்ன இது பண்றீங்க எல்லாரும்? ஏன் நீ தான் ரொம்ப பண்ற, நாங்களா ரொம்ப பண்றோம்? எல்லாரும் வச்சுட்டு வச்சா என்ன, நீ குறைஞ்சு போயிருவியா? எல்லாரும் பெரிய வீட்டுக்காரவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, உனக்கு என்ன வந்துச்சு? நாங்களும் பாக்குறோம். ஏன் பிள்ளைய பாத்துக்காத உங்க மாமியாரு? சும்மா போனோன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க பொறுமையா பேசிட்டு வைங்கக்கா. இவ சொல்றான்னு உடனே ஓடணும்னு நமக்கு அவசியம் இல்லை. அதுக்கு இல்லக்கா, இருந்தாலும் அழுகும்ல, அழுகிற சத்தம் கேக்குது. நான் போயிடுவேன்ல, வச்சுட்டு தூங்க வைக்கணும். அப்புறம் வர முடியாது என்னால. அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே இப்படி திட்டுறீங்க. உன்னெல்லாம் பார்த்தா திட்டணும்னு தான் தோணுது. சரியா? எதுக்கு திட்டுறீங்க? இங்க பாருமா, பேசாம போயிரு. ஏக்கா நீங்க வச்சுட்டீங்களா? இன்னும் வைக்கலக்கா, இந்தா வைக்கிறேன். சரி வைங்க டக்குன்னு.
நீங்க வச்சு முடிச்சதும் அமுதா வைக்க சொல்லணும், பாத்துக்கோங்க. என்ன நீ பெரிய அவளுக்கு என்ன சப்போர்ட்டா? எதுக்கு எல்லாரும் கத்துறீங்க? ஏன் வைக்க விட்டாதான் என்ன? ஏங்க சித்தி? நீ இருடி பேசாம. அடடா, எல்லாரும் வச்சு முடிச்சாச்சா? வாங்கக்கா, இப்பதான் வர்றீங்களா? வாங்க. ஏக்கா அவங்க கிட்ட கொடுங்க. சொல்லிட்டே இருக்கேன், அமுதா வைக்கிட்டு நான் அவங்க கிட்ட கொடுங்க இவங்க கிட்ட கொடுங்கங்கற. என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. ஆமா, சப்போர்ட் பண்ணாம ஆள் அழுக்கு பிடிச்சு திட்டுறீங்க, கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? இல்ல எதுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டேன். அவளை விட எல்லாரும் வசதியானவங்க, அவங்கெல்லாம் வச்சு முடிச்ச உடனே தான் இவெல்லாம் வைக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லாரும் கோச்சுக்க மாட்டாங்க. போடி உன் வேலையை பார்த்துட்டு. நீ வைக்கிறதுனா வை. அவெல்லாம் கடைசியை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் கடைசியை வந்து அவள் வைக்கக்கூடாதா என்ன? ஓ, அப்போ நீங்களாம் வசதியானவங்க, அவங்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறீங்களா? அதுக்காக தான் அந்த அமுதாட்ட கொடுக்க மாட்டீங்களா? இப்போதான் விஷயம்லாம் தெரியுது. சரி சரி, அதுக்கு தான் இந்த ஆட்டமா? சசி, சத்தம் போடாத. எனக்கு யாரும் கொடுக்கவும் வேணாம், நான் வைக்கவும் வேணாம். வளரு, சாரி வளரு, நான் கிளம்புறேன். அமுதா, போகாத அமுதா. அட அமுதாட்ட கொடுங்களேன் சித்தி. இருடி, சாவித்திரிக்கா வேற வந்திருக்காங்க. சாவித்திரிக்கா நீங்க வைங்க வாங்க. அவங்கெல்லாம் வைக்கிறது இல்லையா முக்கியமானவங்க? என்ன அவகிட்ட கூட அவகிட்ட கூடன்னு சொல்லிட்டு இருக்க? வேலையை பத்தி பேசாம உட்காரியா? எனக்கு யாரு கொடுக்கவும் வேணாம், நான் வைக்கவும் தேவையில்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்படி பேசுறீங்க? வசதியானவங்க நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க வசதி இல்லவங்க வைக்கவும் வேணாம், ஒன்றும் வேணாம். சசி, நான் போயிட்டு வரேன் சசி, நீ வச்சுட்டு வா. ஆமா, நலங்கு வைக்கலன்னா ஒன்றும் ஆக போறதில்ல, நீ போ அமதா. இவளுக்கெல்லாம் பேசுற பேச்சு ஒன்றும் சரியில்லை. நானும் என்னத்துக்கு நிக்கிறேன், நானும் வரேன். நீ எதுக்கு நான் போகவும் நீ வர? நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, நான் போறேன். இல்ல அமுதா, நீயே போகும்போது நான் நிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இரு சசி, நீ பார்த்துட்டு வா சசி. இல்ல இல்ல, நானும் வரேன், வா போவோம். அமுதா தாச்சி இருங்க, நானும் வரேன். இல்லாதவளுக்கு கோவத்தை பத்தி இல்லாடி என்ன போடு போட்டு போறா? போனா போகட்டும். வளரே, இவெல்லாம் வைக்கலன்னு நீ ஒன்றும் வருத்தப்படாத. இவ்வளோ பேர் நாங்கள் வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? இருந்தாலும் எனக்கு அவங்க ரொம்ப பழக்கம், எல்லாரும் இப்படி பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பார்ப்போ. ராத்திரிக்கா வாங்க, நீங்க முதல்ல வைங்க. அந்த வரேக்கா. அமுதா, எதுக்கு பாழுகிற லூஸ் மாதிரி? இல்லை சசி, இந்த காலத்தில் நகைக்கும் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு சசி, எந்த இடத்துலையுமே. மற்றபடி மனுஷ பாசத்துக்கு எதுவுமே மதிப்பே கிடையாது சசி. நகை பணம் இது மட்டும்தான் முக்கியம். யாருக்கிட்ட நகை பணம் எல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட தான் மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க. மற்றபடி இல்லாதவங்கள்கிட்ட மரியாதை கொடுக்குறதும் இல்லை, மதிப்பு கொடுக்குறதும் எதுவுமே கிடையாது சசி. இந்த மாதிரி இடத்துல இல்லாதவங்க முன்னாடி நிற்க கூட கூடாது போல. பாரேன் எப்படியெல்லாம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னு. ஒருத்தங்களாவது மனசரிங்க பேசுகிறாங்களா சசி? யாருமே கிடையாது. எடுத்தறிஞ்சு தான் பேசுகிறாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் முன்ன பின்னா நான் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட நான் பேசுனது கிடையாது. நல்லா ஜாலியாக தான் பேசுவேன், நல்லா தான் பேசுவாங்க. இப்பாரு இந்த மாதிரி இடத்துக்களில் எப்படி ஒதுக்குறாங்கன்னு. பிள்ளை அழுகுதுன்னு தானே சொல்கிறேன். நீ என்ன ஃபஸ்ட்டு வைக்கணும்னு அவசியமா? நீலாம் லாஸ்ட்டாக வைக்கக்கூடாதா? வசதி வாய்ப்பு பிடிச்சவங்க ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா சசி? சொல்லு, ரூல்ஸ் இருக்கா? பிள்ளை அழுகுதுன்னு சொல்கிறாள், அவன் முதல்ல வச்சுட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்களே யாராவது? அவங்க யார் ஃபஸ்ட்டு வசதியோ வருஷ பிரகாரம் வைக்கிறாங்களாம். கடைசி நம்மளாம் ஒன்றும் இல்லாதவங்கள நம்மன்னு சொல்லக்கூடாது. நான் மட்டும் என்ன 100 பவுன் 150 பவுன் வச்சிட்ருக்கேன். அடி போடி என்கிட்ட. இவளுக்கெல்லாம் சொன்னால் சொல்லட்டும், இந்த வளருக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. போவாவியா இப்போ தான் சும்மா. சரி சசி, என்னால் நீயும் வராத, வளர்ப்பில் கோச்சுக்கிறோம். நீ நலங்க வச்சு விட்டு வா, நான் போய் பிள்ளையை பார்க்குறேன். சரியா? அப்புறமா இதுவும் வளர்கிட்ட வந்து பேசிக்கிறோம். என்னத்த அப்புறமா வர, இவளுக்கெல்லாம் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு நம்ம போகவும் தேவையில்ல. சரியா? ஆமாம், கல்யாணத்துக்கு போனாலும் இவளுக்கு அலப்பறை தாங்க முடியாது. அங்கே எப்படியும் அங்கே அவளை நகையை அள்ளி போட்டுக்கிட்டு திரிவாளுக, சீன் போடுவாளுக, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாளுக. என்னத்துக்கு வம்பு? நம்ம போக வேணாம் சசி. நீ வேணா போயிட்டு வா, நான் வரலப்பா கல்யாணத்துக்கு. நீ ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லும்போது நான் மட்டும் எதுக்கு போகணும்? நீ வராத கல்யாணத்துக்கு நான் மட்டும் ஏன்? நானும் போகலை. என்னால் நீ கெட்ட பேர் ஆகாத, அதான் சொல்கிறேன். நீ போயிட்டு வா. பரவாயில்ல, நானும் போகலை. சரி சசி, நான் போய் பாப்பா பார்க்குறேன். எல்லாரும் பேசுனது எனக்கு மனசே கேட்கல சசி. அழுகையா வந்துருச்சு. அந்த இடத்துல நிற்க கூட முடியலைன்னா பார்த்துக்கோயேன். எல்லாரும் ஒரு மாதிரி சேர்த்து வச்சு பேசுதாவல்ல. இல்லை இவளுங்க இப்போ தாண்டி ரொம்ப பண்ணுறாளுங்க. புருஷங்களை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு நகையெல்லாம் வாங்கினாங்களோ என்னன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் இது ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிருச்சு. கழுத்தில் 2 3 கடந்தா போதும், கவரிங்காக தங்கம்னு கூட பார்க்க மாட்டேதுவ. நான் நகை கடந்தா மட்டும் போதும்னு நல்லா வரைச்சி கட்டிட்டு பேசுதுவ. ஏ அம்மா, எப்படின்னு தான் இருக்காளுங்க பாரு. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி தான் சசி பேசுகிறாவ. ஒருத்த ஒரு மாதிரி கூட கிடையாது. அவ்வளோ வெறும் ஒரே மாதிரி தான். ஏன் நீ இப்போ போடணுமா, ஏன் நீ இப்போ பூசணுமா அப்படின்னே தான் கேட்குறாங்க. மற்றபடி சரி அந்த பிள்ளை தான் அழுகுதுன்னு சொல்லுதே, போய் வச்சு விடுங்க, முதல்ல கொடுங்க அப்படின்னு ஒருத்த கூட பேசலை சசி. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாவ. எதுக்கு? நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன்.
நம்ம வந்தாலே இவளுக்கு கவலைப்பட போகிறதெல்லாம் இல்லை, போனது ரைட்டானு தான் இருப்பாளுங்க. சரி அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வா போவோம். என்ன வளரு கோச்சுக்கும், வளரும் தான் எவ்வளவோ சொல்லுது, சித்தி விடுங்க சித்தி விடுங்க சித்தின்னு. கேட்குது அலுவலா? கேட்க மாட்டாளுவ, அவளுக்கு அவள் தான் முக்கியம். அமுதா, சசி 2 பேரும் நலங்கு வச்சிட்டிங்களாடி? ஆ வச்சிட்டோம் சித்தி. நாங்கள் இந்த வீட்டுக்கு கிளம்புறோம். வச்சாச்சு, பாப்பா தான் அழுவா, சத்தம் கேட்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சித்தி. சாப்பிட்டுட்டு போகாமல் போறியா? வச்சு முடிச்சுட்டு இருங்க, சாப்பிட்டுட்டு போவியா? அதுவா, உன் செட்டுக்காரவியெல்லாம் வந்திருக்காளுவல்ல, அவளுக்கு நல்லா கவனிச்சு விடு, தின்னு முடிச்சுட்டு போட்டும். பிறகு மிச்சம் மீதி இருந்தால் சொல்லு, அப்புறம் வந்து நாங்கள் தின்னுக்குறோம். இவன் என்னடி ஒரு மாதிரி பேசுகிறா? ஏண்டி என்னடி பண்ணி நான் இவ்வளோ கோவப்படுத? ஒரு லூஸ் சித்தி என்ன மாதிரி பேசிகிட்டு இருப்பா, அவள் பேசுகிறது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏ சசி வாடி. சரி சித்தி, நாங்கள் கிளம்புறோம், அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறோம். என்னத்துக்கு இவ கோவப்பட்டு பேசுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரிடி, இங்கே பாரு, குழம்பு கிளம்பெல்லாம் கிடக்கும், அப்புறமா சட்டி பானை எடுத்தாந்து மிச்சம் மீதி குழம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு போங்கடி. ஆமாம் ஆமாம், மிச்சம் மீதி வாங்குற ஆள் தானே நாங்கள், அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவோம், கவலைப்படாத. உன் கூட்டாளி இருக்கல்வல உள்ள, அவளுக்கு முதல்ல ஊற்றி கொடுத்து விட்ரு. என்னத்துக்குடி இப்படி பேசுகிற கோவப்பட்டு? நான் உன்னை எதுவும் திட்ட கூட கிடையாதே. நீ போய் வேலையை பாருமா, நீ ஏன் என்னைய திட்ட போகிற? போ ஓடு ஓடு ஓடு.